வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ராபின் சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு வச்சு குயிக்காக ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். கோதுமை மாவு ஒரு கப்பு, இந்த கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் போதும் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம மாவில் ஊற்றுறோம். 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், கருவேப்பிலை 3ஐயும் லைட்டாக வறுத்துட்டு 1க்கு 2 நான் பொடிச்சு வச்சுருக்கிறேன். நான் இதையும் அதோடு நம்ம கலந்துக்கிறோம். இது நீங்கள் வறுத்துட்டு லைட்டாக மிக்சியில் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கிறலாம். பவுடர்லாம் போடாதீங்க, பவுட்ரு போட்டால் அந்த டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். அதனால் இதை நான் 1க்கு 2 பொடிச்சு வச்சுருக்கிறேன். நான் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இது 1 கப்பு மாவுக்கு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு போட்டால் போதும். இதில் தூள் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த மாவு இது 3ஐயும் சேர்த்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம அந்த மாவில் நம்ம எல்லாமே அந்த எண்ணெய், அந்த மிளகு சீரக பொடி எல்லாமே கலக்கணும். இதில் கருவேப்பிலையை நீங்கள் 1க்கு பாதியான்னு கூட நீங்கள் என்ன செய்யலாம், நம்ம இதில் கொஞ்சம் நொறுக்கி கூட போட்டுக்கிடலாம். அதில் மேலே மிதக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலான்னா, கலர் பொடி வேணும்னா கலர் பொடி கூட போட்டுக்கிடலாம். சிவப்பு கலரோ மஞ்சள் கலரோ வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் போடலை. நான் இதில் மிளகு சீரகம் இது மிளகு சீரகம் பொடி கொரப்பாக போடுறதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா பொடியாக போட்டால் ரொம்ப தெரியவும் செய்யாது. இது மேலே நல்லா மிதக்கும். இன்னொன்று, எண்ணெயை காய வச்சு தான் ஊற்றணும். சும்மா ஊற்றினா நல்லா இருக்காது. இது நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கிறணும். நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு, அதாவது ரொம்ப நெழுவலாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு அதில் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். அப்படியே அடுத்த செகண்டே நம்ம என்ன செய்யலாம், ஒரு உருண்டையாக உருட்டி வச்சு நம்ம தேய்ச்சிக்கிறணும். இது நம்ம ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்கணும், இல்லை ரொம்ப நேரம் நம்ம இதே பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாடி கூட வர்ற மாதிரி வீட்டுக்குள்ளே வந்தால் கூட அதுக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு அவ்வளோ ஈஸியானது. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரக்குள்ளேயும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் நம்ம வாட்டுக்குள்ளே. ஏன்னா இது ரொம்ப நேரம் நம்ம ஆகுமே வச்சுட்டு அப்படிங்கிற கணக்கே இல்லை. பிள்ளைங்க இது செஞ்சு போட்டிங்கன்னா நம்ம பேக்கரியில் வாங்குகிற அந்த ஸ்நாக்ஸ் மாதிரியே இருக்கும். இது டேஸ்ட்டும் அதே போல் தான் இருக்கும். இது பொடிச்சு போட்டதுனால நமக்கு மிளகுகள் அப்படியே தெரியும். அது கடித்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உரப்பும் இருக்காது, பிள்ளைகளுக்கு உரப்பு இருக்காது. இன்னொன்று, மிளகு ரொம்ப நல்லது. இதை நம்ம சப்பாத்தி மாவு கல்லில் தேய்ச்சி நல்லா விட்டுட்டு நமக்கு தேவையான என்னென்ன ஷேப் நமக்கு தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் டைமண்ட் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். நான் உங்களுக்கு என்ன ஸ்கொயர் வேணுமா, இல்லை நீங்கள் கையில் வேறு ஏதாவது அச்சு வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் அச்சு வச்சு செஞ்சுக்கிடலாம். இது ஈஸியாகவும் பொரிஞ்சிரும். ரொம்ப நேரம் நம்ம ஸ்டவ்லுக்கிட்டே நிற்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஈஸியாக பொரிஞ்சிரும். எண்ணெயில் போட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம போட்டு எடுத்துடலாம். எவ்வளோ நாள் நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் பிள்ளைகளுக்கு தேவையானது. இது நம்ம 1 மாதம் வரைக்கும் கூட கெட்டும் போகாது. நீங்கள் எப்போனாலும் எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நல்லா ஒன்று போல் நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு தனித்தனியாக போடணும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு நம்ம இதை போட்டு பொரிக்கிறதுக்காக நம்ம எண்ணெயை ஊற்றுறோம். நான் இப்போ கடலை எண்ணெய் வச்சு ஊற்றிருக்கிறேன். நான் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றினாலும் ஊற்றிக்கிடலாம். பாருங்கள், இந்த தடிமன் போதும். இதை விட தடிமனாகவும் இருக்கக்கூடாது, மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. இது நார்மல். மெல்லிசானா சீக்கிரம் கருகிரும். தடிமனாக இருந்தால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இதுதான் நார்மலாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம போட்டு பொரித்து எடுக்கிறோம். நம்ம இது போட்டாலே டக்குன்னு மேலே மிதந்துடும். ஏன்னா சீக்கிரம் குயிக்காக இது பொரிஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம இந்த அளவுலேயே நம்ம தேய்ச்சி எடுத்துட்டு வேணுங்கிறத நம்ம இன்னும் எவ்வளோ நாளும் நம்ம போட்டு பொரிச்சிக்கிறலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா சீக்கிரம் பொரிஞ்சிரும். போட்டுட்டு பெரட்டி விட்டு இது
ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டப்பாயில் போட்டு பிள்ளைகளுக்கு வச்சுட்டு நம்ம வாட்டுக்குள்ள இப்போ ஒர்க் பண்ணுற உமன்ஸ்லாம் ஒரு சாட்டர்டே சண்டேல ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாட்டுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுக்கிடுவாங்க. ஐயோ நம்ம திங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு உட்காரணும் அவசியம் இல்லை. கெட்டும் போகாது. ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிற ஆயில் தானே, அந்த வாடை என்ன வாடையும் அடிக்காது. அதனால நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இந்த ஷேப் இது வந்து பிள்ளைகளுக்கு என்ன டிசைன் தேவையோ அதே கூட நீங்கள் வெட்டிக்கிடலாம். இதை போட்டு எடுத்துகிட்டு இப்போ பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்து வச்சிடுறோம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.